எவ்வளோ பெரிய இழப்புன்னு உங்களுக்கு தெரியாது. என்னுடைய என்னுடைய சொத்து, என்னுடைய உயிர் அது. என்ன வந்து தாயேன்னு தான் கூப்பிடுவாரு. என்னுடைய உயிர் போதுன்னா, அது எவ்வளோ பெரிய வலிய குடுக்கும்னு தெரியாது. அது ஒரு மனுஷனுக்கு தான் உழைச்ச பணம், திரும்பி வரும்னு நெனச்ச பணம், வர முடியாத சூழ்நிலையில ஒரு 85 வயதுல, அவரால மத்தவங்களுக்கு பாரமா இருக்கும்னு நெனச்சதால, வாக்கிங் போறேன்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டாரு. அதுக்காக தான் அனுப்பிச்சோம். மத்தபடி கடனால கவலைப்பட்டோ, இதுவோ அதுவோ எதுவுமே கிடையாது. வண்ணாரப்பேட்டையில உழைச்சு எடுத்துட்டு போய் கோடம்பாக்கத்துல போய் குடுத்தாரு. அந்த பணம் வரல. தன்னுடைய உடம்புக்கு, தன்னுடைய செலவுக்கே குடுத்த பணத்த கேட்கும்போது திருப்பி தரலன்னும்போது, அது கண்டிப்பா பாதிக்கப்பட்டவர்களாக பேசினாரு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திரு கே. ராஜன் அவர்களின் மகள் விஜி அன்பழகன் நானு. என்னுடைய அப்பா எங்க குடும்பத்துல இருந்து இழந்தது மிகப்பெரிய சோகம் எங்களுக்கு. இது வந்து யார் வீட்லயும், எந்த குடும்பத்திலயும் நடக்க முடியாதது. இவ்ளோ தைரியமானவர், நெறைய போராட்ட களங்கள சந்தித்தவர், நெறைய விஷயத்துல தான் முன்னாடி நின்னவர். இவ்ளோ தன்னுடைய சக்திய இழந்ததால, இப்படி ஒரு முடிவ தானா இன்ஸ்டன்ட்டா எடுத்துக்கிற மாதிரி அவருக்கு அது வந்திருக்கு. வெட்னஸ்டே தான் அவருக்கு சர்ஜரி பண்ணி பேஸ்மேக்கர் வச்சோம். பட் ஃப்ரைடே வீட்டுக்கு வந்தாரு. வந்து 2 நாள் தான் இருந்தாரு. ஏதோ ரொம்ப அழுத்துது, வலிக்குதுன்னாங்க. டாக்டர் கிட்ட கேட்டோம். ஒண்ணும் இல்லன்னு சொன்னாங்க. பட் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவருக்கு. அது இல்லாத ஒரு ரூ. 10,00,000 செலவாச்சு. அதனால குடுக்க வேண்டிய இவரு குடுத்து கடன் வராதவங்க. எல்லாரும் நாங்க கடன் வாங்கணும்னு சொல்றாங்க. அவங்க வந்து கடன் குடுக்காதவங்க. அப்பா கிட்ட இருந்து பணம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அண்ட் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் உடைய ப்ரொடியூசர்ஸ் பேர் சொல்ல விரும்பல. அவங்கள பத்தி தயாரிப்பாளர் சங்கத்துல என்னுடைய அண்ணன் சுரேஷ் கே. ராஜன் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஃபோன் பண்ணி அண்ணன் பலமுறை கேட்டிருக்காங்க. அண்ணன் கேட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்பா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. ரெஸ்பாண்ட் பண்ணல. அது ஒரு மனுஷனுக்கு தான் உழைச்ச பணம், திரும்பி வரும்னு நெனச்ச பணம், வர முடியாத சூழ்நிலையில ஒரு 85 வயதுல, அவரால மத்தவங்களுக்கு பாரமா இருக்கும்னு நெனச்சதால, அது நடந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா, என்ன நாங்க குடும்பத்தோட எப்படி பார்க்கணுமோ, என் அண்ணன்களுடைய எல்லாருடைய முயற்சியும் அவர் கூட தான் இருந்துச்சு. மீடியால தயவு செய்து தப்பான விஷயங்கள பரப்பாதீங்க. 3 அண்ணனுங்க, 1 தங்க, 2 மருமகள்ங்க, பேரன், பேத்திங்க எல்லாருமே அவர் கூட தான் இருந்தோம். வாக்கிங் போறேன்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டாரு. அதுக்காக தான் அனுப்பிச்சோம். மத்தபடி கடனால கவலைப்பட்டோ, இதுவோ அதுவோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் வரவேண்டிய பணம் வரணும். அது என்னுடைய சுரேஷ் ராஜன் அவர்கள், அவர் வந்து புரொடியூசர் கவுன்சில்ல நியாயமா எப்படி வாங்கணுமோ, அப்படி அத வந்து முடிச்சு அவரு வாங்குவாரு அந்த மாதிரி. அப்பதான் அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அவருடைய வெற்றிக்கு. அவருக்கு நாங்க இழந்தது மிகப்பெரிய எங்களுடைய என்ன சொல்றது, ஒரு மலைய எங்க வீட்ல இருந்து நாங்க குடுத்துட்ட மாதிரி இருக்கு. அதனால கண்டிப்பா எங்களுடைய நியாயம் கிடைக்கும்னு நம்புறோம் நாங்க. தைரியம் எப்படி விட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு உடம்பு பாதிக்கும்போது ஹார்ட் அட்டாக் இதோட அவருக்கு 3வது சர்ஜரி பண்ணியிருக்கு இந்த 2 வருஷத்துல. ஒரு மனுஷனுக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருக்கும். ஏஜ் ஆகும்போது அவருடைய மன வலிமை இருந்தாலும், ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி ஒரு அட்டாக்லயும் அவர போய் சேர்த்து அந்த அந்த நரக வேதனைய அவர் அனுபவிச்சிருக்காரு. அந்த நரக வேதனையோட இங்க இருக்கிற டார்ச்சர் சினிமாக்காக உழைச்சு, சினிமாக்காக குடுத்து, சினிமால வளர்ந்து, இங்க உழைச்சு, வண்ணாரப்பேட்டையில உழைச்சு எடுத்துட்டு போய் கோடம்பாக்கத்துல போய் குடுத்தாரு. அந்த பணம் வரல. தன்னுடைய உடம்புக்கு, தன்னுடைய செலவுக்கே குடுத்த பணத்த கேட்கும்போது திருப்பி தரலன்னும்போது, அது கண்டிப்பா பாதிக்கப்பட்டவர்களாக பேசினாரு. இப்ப எப்படி அவருக்கு அது நியாயமா இருக்க முடியும்னு சொல்லுங்க பாக்கலாம். அவரு யூசுவலாவே வாக்கிங்னா ஒண்ணு பீச்சுக்கு போவாரு, இல்லன்னா அடையார் வரைக்கும் போயிட்டு முன்னாடி கொஞ்ச நேரம் வாக் பண்ண விட்டுட்டு பின்னாடி நடப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜரிலயும் நான் 3 நாளு தான் உள்ள இருப்பாரு. அதுக்கு மேல அவரால மத்தவங்கள மாதிரி பெட்ரூம்குள்ளேயே இருக்க முடியாது. அவருக்கு சின்ன வாக்கிங் போணும் எப்படியாவது. அப்படிதான் போவாரு அவரு. நாங்களே நம்ப மாட்டோமேங்க. அவரு எல்லாத்துக்கும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சார். நடக்கவே முடியாது. அவருக்கு தள்ளாடும். இப்போ அவரு வீட்டுக்கு வராருன்னா, எங்க அண்ணன் கீழ வந்து இங்கேருந்து லிஃப்ட்ல இருந்து அவரு கூப்பிட்டுட்டு போவாரு. ஏன்னா, நான் விழுந்துருவேன்ப்பா பின்னாடி நின்னுக்கோன்னு சொல்லுவார். எங்களுக்கே ஆச்சரியமா தானே இருக்கு.
இல்லை எங்களால் எதையும் தீர்மானமாக சொல்ல முடியலல்ல. யாருமே நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கல. டிரைவர் இப்படி குனிஞ்சு பார்க்கும்போது அவர் குனிஞ்சு கீழே விழறத பார்த்துருக்காங்க. காரை பார்க் பண்ணிட்டு கூட வர்றதுக்காக போகும்போது கீழே குனிஞ்சு விழறத பார்த்துருக்காரு. அவ்வளோதான் தெரியும். இல்லை அது எங்களுக்கு தெரியல அது என்னன்னு. ஏன்னா ஸ்லிப்பர் வந்து ரெண்டும் ஒன்றா தானே ஒரே சைடில் நின்று இருக்கு இல்லையா அப்படின்னு. இருந்துச்சு. அவர் சைக்காட்ரிக் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருந்தார். அவர் பார்த்துட்டு தான் இருந்தார். எவ்வளோ பெரிய இழப்பா? இல்லை எவ்வளோ பெரிய இழப்புன்னு உங்களுக்கு தெரியாது. என்னுடைய சொத்து, என்னுடைய உயிர் அது. என்னை வந்து தாயேன்னு தான் கூப்பிடுவார். என்னுடைய உயிர் போதுன்னா அது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும்னு தெரியாது. ஏற்கனவே நான் ஹஸ்பண்டை இழந்துட்டு இருக்கேன். இப்போ 1.5 வருஷமாக இவர் தான் நான் உன் கூட இருக்கேன், எனக்கு வேலு நாச்சியார் மாதிரி நீ தைரியமாக கொடுத்தவர். இப்போ வந்து அவர் இல்லைன்னா நாங்கள் எப்படி இருப்போம், எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அவருடைய ஒரு உதாரணமாக ஒருத்தருக்கு வாழ்ந்திருக்காரு. இன்னும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க அத்தனை பேருக்குமே ராஜன் மாதிரி இந்த சொசைட்டிலேருந்து போனால் இந்த மாதிரி பேசி உண்மையை பேசி போராடி வாழ்க்கையில் எங்கே வேணாலும் நிற்கலான்னு சொல்லியிருக்காங்க. பேரும் பேத்திங்கெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சுவாங்க. எல்லாரும் மருமகள்லாம் கிடச்சவங்க மகன் 3 பேருமே 1 வாரமாக அவர் கூட தான் இருந்தாங்க. மருமகள்ங்க நாங்கள் யாருமே அவர் சொல்கிறதுக்கு எதிர்த்து பேச மாட்டோம் முதல்ல. அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அவர் பெரியவர், அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அதனால் அவர் என்ன சொன்னாலுமே நாங்கள் அதை செய்வோம். அது எங்களுடைய கட்டுப்பாடு. யாருமே எதிர்த்து பேச மாட்டோம். இந்த 4 நாளும் 3 பிள்ளைங்களோட டிரைவரோட அவ்வளோ சுகமாக சந்தோஷமாக நல்லா இருந்தார். ஹாஸ்பிட்டலில் நானும் கூடவே இருப்பேன். மாற்றி யாராவது அவரை தனியாகவே விட மாட்டோம் நாங்கள் யாருமே. இந்த வாக்கிங் போகும்போது மட்டும்தான் நாங்கள் தனியாக, ஏன்னா அவருடைய ப்ரைவசி நமக்கு தேவை. வேண்டான்னு அதுவும் ஒரு அண்ணன் கேட்டாங்க வரேன்னு. வேண்டாம் நான் போயிட்டு வந்துடுவேன்ப்பா. அவர் தான் ஷர்ட் பட்டன் எல்லாம் போட்டு அமுச்சு விட்டு இருக்காரு. ஸோ இங்கே தான்ப்பா போகிறேன் வந்துடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நிரப்பவே முடியாது. எங்கள் குடும்பத்தில் நிரப்ப முடியாது. இல்லை திரையுலகத்திலேயே ராஜன் மாதிரி ஒருத்தரை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மனிதன் பிறந்து தான் இனிமேல் வளரணும். ஒரு ஹேராம் படத்துக்கு திருட்டு விசிடி நடக்கும்போது பர்மா பசாரில் நான் ஒரு சின்ன பொண்ணு, அன்னைக்கு அவர் தைரியமாக கமல் சார் கிட்டேருந்து ஒரு கால் வந்த உடனே நான் பக்கத்தில் இருக்கேன், எங்கப்பா போகிறீங்கன்னு அப்படியே ஒரு கார் வேனை எடுத்து அதுக்குள்ளே உட்காந்து எங்கள் அண்ணனுங்க எல்லாரும் ஏறி உட்காந்துட்டு பர்மா பசாருக்கு 6 பேரோடு போனார். பர்மா பசாரில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, உள்ளெல்லாம் போய் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த எங்கே சொன்னாரோ கமல் சார் அந்த இடத்தாண்ட உள்ளே போய் கேசட்டெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்ட ஒரு வீர மகன் அவர். ஆனால் அதுக்கான விலை அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் போட்டு அவரை அவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணி ஒரு வாட்டியும் அவர் கேட்கும் போதும் பேசும் போதும் அவரை வந்து அவ்வளோ தூரம் எது நியாயத்துக்காக பேசுவாங்க. ஆனால் கீழே வரவங்க எல்லாரும் அதோடைய பேரை வாங்கிட்டு மேலே போயிடுவாங்க. அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே பட மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசிட்டு போயிடுவார். ஒரு படத்தில் இது வேண்டாம், சிகரெட் பிடிக்கிறது இளைஞர்களுக்கு தப்புன்னா நேராக சொல்லுவார். அது யார் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அப்படி ஒரு தைரியமான அப்பாவுக்கு பிள்ளையாக நாங்கள்லாம் பிறந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு வழியில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்கள் பண்ணுவோம். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.